குட்டியா ஆண்குட்டியாப்பா? கடா குட்டியா? சொல்லு பேசு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குட்டி வந்து ஈண்டுருச்சு. ஈண்டதை கவர் பண்ண முடியல. ஈண்டப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கவர் பண்ண முடியுது. அடுத்த குட்டி போடும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம கவர் பண்ணுவோம். வீடியோ எடுத்துகிட்டே தான் இருப்போம். பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பொழுதோ போடலையா தெரியல. உட்காந்து நான் உட்காந்து சம்பளம் கூட உட்காந்து போனேன். ஒன்றும் செய்ய உட்காந்து இன்னொரு குட்டி போகணும். லைவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வயிறு குண்டாக இருக்குது. இன்னொரு குட்டி போட்டால் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு ரொம்ப குண்டாக இருக்குல்ல. இந்த வீடியோ ரொம்ப டிலேவாக போச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ஆடையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு குட்டி ஆல்ரெடி போட்டுருச்சு. இது இன்னொரு குட்டி போட்ட பிறகு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கடா குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்திக்கு ட்ரை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாய் ஆடு இதான் இருக்கையிலே நம்மகிட்ட பெரிய ஆடு ஃப்ரெண்ட்ஸ். இதான் 4-5 ஈத்து நம்மகிட்ட இதான் ஈண்டுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இன்னொரு குட்டி ஈனதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு குட்டியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈன்றுமா அதெல்லாம் பார்த்துட்டே போயிடலாம். லைவாக போடலாம். அவசரம் இல்லை, அது எப்போ வேணாலும் அதை எடுக்கலாம். கலர் இந்த வட்டம் ஃபுல்லாக 4 கலராகவே போட்டுருக்கேன். கண்ணி கலர் கிடையாது. கொசு மோசமாக கிடைக்கும் சாட்டுக்கோட்டையை வச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொசு பயங்கரமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் உங்களுக்காண்டி தான் நின்று கொசு கடியோடு போட்டு இருந்தாலுமே அப்போ சொன்ன மாதிரி உங்களுக்காண்டி தான் கொசு கடியில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எறும்பு வேறு ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கோட்டையில். கவர் பண்ண குட்டி வரப்போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு குட்டி வரப்போகுது. லைவை பாருங்கள். பின்னால் ஒன்றும் செய்யாது. பின்னால் படுத்துக்கிட்டே என்ன சொல்ல பின்னால் இது தொங்குது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இளங்குடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு பை, அடுத்த ஒரு இது வரும், அடுத்த ஒரு குட்டி வரும். இதுக்கு அடுத்து ஒன்று ஏதோ ஒரு குட்டி வரும்.
இப்போ ஒரு குட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஈனும்போது உங்களுக்கு லைவாக பார்க்கலாம். ஈனும்போது நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். அதே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க. ஆடு முட்டுற மாதிரிலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காண்டி தான் பயப்படாமல் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், டெரராக முறைக்குது. இன்னொரு குட்டி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். வழியில் தான் எல்லாமே பண்ணுது இப்படிலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு வரலாம் வரப்போகுது. இளங்குடி வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கு. ஆடால் வலி தாங்க முடியல. ஈன போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு குட்டி வேணுமாப்பா? வயிறு பெருசா இருக்கு. இல்லையா? என்னமா அது அடி வந்து சார். இன்னொரு குட்டி வேணும்ல? 2 ஆடு 2 குட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 2 குட்டி இருக்கு. இதுப்பா இது வந்து பொட்டைக்குட்டியே ஒரு கடா குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கன்னி ஆடு தானே? கன்னி பண்ணு போற. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொசு எப்படி அலையுதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் வயிறு. இன்னொரு குட்டி போடும் ஃப்ரெண்ட்ஸ். முதல் குட்டி போடுறத கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். சாரி கேட்டுக்கிறேன். நல்லா வளர்த்துருக்காது ஒன்று. நெட்டு போக குட்டி முன்னாடி வளர்த்தி போர் கடாய அதில் போர் பொட்டை குட்டி வந்துருக்கு. குழம்பு கிளியருமா? காட்டு தேவை அதான் விழுந்துருமா? உரசி நடந்தோம். அதான் நடந்தோம். குழம்பு கிளம் நம்ம இப்போ பால் கொடுக்க போகிறோம். ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொப்பன மாதிரி பால் கொடுக்க போகிறோம். செகண்ட் குட்டிக்கு வந்து இனிமேல் தான், ஃபஸ்ட்டு குட்டிக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் குட்டிக்கு பால் கொடுக்கணும். இப்படிலாம் பால் கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து குடிக்க பழகும், இல்லாட்டி குடிக்க பழகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா சீம்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாளைக்கு சீம்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பால் வரும்.
ஓய் ஓடியா. இப்போ செகண்ட் குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடுக்க போகிறோம். குட்டி குட்டி கொஞ்ச நேரம் பால் குடிச்சு கொஞ்ச நேரம் கேட்டால் கட்டும். அதான் எந்த இதுவோட கூட எழுத முட்டிக்கிட்டு போடாம முட்டை ஏயா அது மட்டும் பிடிக்க வேமா முட்டை பாருங்க மேலே இழுவா மேலே இந்த இழுவ போறேன் மேலே இந்த பிள்ளை மேலே இழுவ போறேன். ஆயா அடி மட்டும் வளர்ச்சி வளர்ச்சி அடிக்கிறீங்க போறேன். ஆயா வாயா பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி போட போதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்னொரு குட்டி. கடைக்காம மேய்ச்சி விட்டு போயிடும். இங்க என்ன உனக்கு நோண்டாரம் மேய்ச்சி விட்டு பொத்துனே போயிட்டே போயிட்டே திரும்ப ஓரத்தை கட்டுறது சரியா போகுது. தள்ளி விட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இங்கே ஆக்கு கனமா இருக்கு அவ்வளோண்ணா ரோட்டி அடுத்தடுத்து கொஞ்ச நேரத்தில் போடுறேன் போட்டு என்ன உங்களை ஓட்டான் கடா அங்கே இங்கே நைட்டு கட்டி போட்டுருக்கு.
இளவு போட்டா பூரா போட்டு காஞ்சு இருக்கும். இளவு போட்டா கிலோ எதுக்கு எடுத்துருக்க? அதாவது எதா நீ அல்றதை போட்டு எடுத்துக்கலாம். அங்கிட்டு அப்படியே இருக்குப்பா. அது பறந்து இன்னும் குட்டி போட போகலாம். பறந்துல பறந்தது இளங்குடி போட போகலாம். குட்டியை மூஞ்சி உடச்சு போடாது. அங்கிட்டு ஒரு வழி எடுக்க பறந்தது. குட்டி போடுவாங்க. குட்டியை ஒன்றோட கழிச்சு அதுக்கு முன்னாடி போகுது. பறக்க போகுது. அப்பா ஒரு முத்தம் கொடுத்தேன். எங்கே எதுக்கு போகிறேன்? அங்கிட்டு வாங்க நினச்சி சாப்பிட்றதுல போடுற சாக்கு இல்லையா? டிஸ்டாண்டாடு ஆளுடைய கரெக்டாக இன்னைக்கு வேறு அந்த குட்டி சின்ன குட்டியா பெரிய குட்டியா? எந்திரிச்சிருச்சா? நின்றுச்சு. போட போகுது நினைக்கிறேன். எங்கே போறீங்க? வா குட்டி எடுத்துடாத. குட்டி போட போகுது, பால் குடிக்க போகுது. இந்த என்ன ஐயோ அடுத்து நம்ம போட்டுருவோம். இல்லை அவங்களுக்கு போட போதும். போய் ஜில்லா பால் குடிக்க இருந்தே போடணும். பால் தான் கொடுக்குறாங்க. குடிக்கடா? இல்லை குடிக்கல. குடிச்சிருச்சு. போனா எடுத்துக்கலாம். அதுவா குடிச்சா இளங்குடி போடுறதுக்கு இப்படிதான் கத்துமா? போதும்.
போதும் லைட் லைட்டில் அடிச்சே வராத கலந்துடும்.